Hello friends, welcome to Ramesh Arsivai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல செட்டிநாட்டு ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு நம்ம செட்டிநாட்டு ஸ்டைல்ல பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய். இவ்வளோதான் பொருட்கள். இது வந்து உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஏலக்காய் கிராம்பில் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து அந்த வாசனை வர்ற வரைக்கும் கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதே பேனில் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நான் செட்டிநாட்டுக்கு தேவையான அந்த மசாலா பவுடரு. இப்போ எப்படி சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வந்து தட்டுனது, நல்லா அந்த கல்லில் வந்து வச்சு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த மஞ்சள் தூள் அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டில் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போனா அந்த நல்லா உப்பு பிடிச்சிக்கும், சிக்கனும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். அந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணால் போதும். உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகும். அதுக்காக தான் அந்த மாதிரி தண்ணி சேர்க்குறது. ஸோ சூப்பரான சிக்கன் சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ட்ரை ஆகும். இல்லை கொஞ்சம் லேசாக மசாலா இருக்கணும்னா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவி கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.